ஒரு வழியா ஐபிஎல் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு? சொன்ன மாதிரியே ஆர்சிபிக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். நம்மளுக்கு மும்பை மேட்ச் எப்ப, சிஎஸ்கே மேட்ச் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி, ஒன்னு சிஎஸ்கே இன்னொன்னு மும்பை அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. நிறைய டீம் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சில டீம் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு ஷெட்யூல் வந்து இல்லாத மாதிரி இருக்க மாதிரி தோணுது. ஸ்குவாட் வந்து அந்த அளவு பாத்தீங்கன்னா செட் ஆகாத மாதிரி தோணுது. அந்த டீம் என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணாதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது இன்னைக்கு 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே அப்டேட் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே வந்து அடுத்தடுத்து ஐபிஎல் வீடியோ போட போறோம், அதுக்காக உங்க சப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாத்தீங்கன்னா 2 நாளா வீடியோ வந்து லோவா வந்து போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஐபிஎல் டயத்துல வந்து வேற லெவல்ல போன வருஷம் மாதிரியே நல்லாவே வீடியோ போட முடியும். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு தான் இருக்கும். ஒன்னு சிஎஸ்கே கூட இருக்கும், இல்லைன்னா மும்பை கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் சன்ரைசர்ஸ்க்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மேட்ச் எப்ப அப்படின்னு சொல்றீங்க எல்லாருமே கேட்பீங்க. மும்பைக்கும் கொல்கத்தாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வாங்கடே ஸ்டேடியத்துல வந்து நடக்க இருக்கு. எவ்வளவு பெரிய அப்டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் விட பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி தான் வந்து ராஜஸ்தானுக்கும் சென்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் இருக்கு. கவுஹாத்தில வந்து மேட்ச் இருக்கு. என்னை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து எப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப எலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்டுக்கு போக போகுது. ஆல்மோஸ்ட் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது அப்பெல்லாம் வந்து மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல சேப்பாக்கில் வைக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல நடக்குதோ அங்க வந்து வைக்க முடியாது. அதனால அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராஜஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிஎஸ்கேக்கு வந்து கவுஹாத்தில போய் விளையாடுறாங்க. அந்த மாதிரி வந்து ஷெட்யூல் மாத்தி அமைச்சிருப்பாங்க. முதல் கட்ட அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெளியாயிருக்கு 12ஆம் தேதி வரைக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மே 31 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் இறுதிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷெட்யூலும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். என்னை பொறுத்தளவு வந்து சிஎஸ்கேயோட அனலைஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம நிறைய வீடியோல பார்த்தோம். மும்பையோட அனலைஸும் பார்த்தோம். எனக்கு சிஎஸ்கேயோட இதை நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்தவரை மார்க் ஹென்ரி இப்போ சூப்பரா பண்ணாரு. ஒரு சில ஓவர்கள் தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெவல் பிரேவிஸா இருக்கட்டும், சஞ்சு சாம்சன் சேட்டா கடைசி டயத்துல வந்து இப்போ கடைசி டயத்துல தான் வந்தார் வினேக் மகாதேவ்ன்ற மாதிரி. அவரு செம்ம ஃபார்ம்ல வந்துட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி சொல்ல வேணாம், அவர் வந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரசிச்சுட்டு இருப்பாங்க. பேட் நியூஸ் என்ன, இந்த டைம் தான் அவர் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு சொல்றேன், இந்த சீசன் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் அவங்க டீம் பொறுத்தளவு சாலிடா இருக்கு. ஆயுஷ் மாத்ரே, டெவல் பிரேவிஸ், சிவம் துவே அந்த மாதிரி வந்து அவங்க டீம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியே ஆர்சிபி சைடு போட்டோம் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஜித்தேஷ் சர்மாவா இருக்கட்டும், அப்புறமேட்டு ரஜத் பட்டிதாரா இருக்கட்டும், இங்கிடி எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. அவர் வந்து இந்த வேர்ல்டு கப்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல அவருமே இருந்தாரு. அவர் எப்படி விட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஒரு பிளேயிங்ல ஒன்று விட்டாங்கல்ல, டாப் வந்து இந்த 11 பேர் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா இங்கிடியோட பேருமே இருந்துச்சு. அவர் எதனால விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஃபைனலா நம்ம மும்பை சைடு வந்தோம் அப்படின்னா, மும்பையை பொறுத்தளவு யார வந்து அவங்களுக்கு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து குவிண்டன் டி காக் எடுக்கிறதா, ரியான் டிக்கில்டர் எடுக்கிறதா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் 2 பேருமே செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு சில மேட்ச் எனக்கு 2 பேருமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஜா இவர் வில் ஜாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. விக்கெட்டுகளே எடுக்கிறாரு, பேட்டிங்குமே நல்லா பண்றாரு, ஒரு ஹிட்டாராவுமே இருக்காரு. அதுக்காக ஒரு ஃபைனல்ல ஹர்திக் பாண்டியாவோட முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா சஃபன் ருதர்ஃபோர்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து பொலார்டரோட அவர் பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பினிஷிங் பார்த்துப்பாங்க அப்படின்னா 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒன்று எழுதப்படாதது ஆயிடுச்சு. விக்கெட் கீப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரியான் டிக்கில்டனோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டி காக் யாராச்சும் ஒருத்தர் வேணும். வில் ஜாக்ஸ் ஒரு ஸ்பின்னும் போடணும், மிடில் ஆர்டர்ல அப்படியே ஓட்டணும், பேட்டிங் டெப்த் வேணும் அப்படின்னா என்ன பொறுத்தளவு இந்த 4 பேர் தான் இருப்பாங்களோன்னு தோணுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டி காக், வில் ஜாக்ஸ், ட்ரெண்ட் போல்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஃபன் ருதர்ஃபோர்ட் இருப்பாரோன்னு தோணுது. மேபி ஓப்பனிங் மேட்ச்ல எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுவாங்க.
ஓப்பனிங் மேட்ச் எல்லாம் பாத்துக்கலாம், கடைசியில வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. எப்போதும் போல பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங் மேட்ச்ல மேபி வந்து பாத்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் இறக்கி விட்டு ஸ்டெஃபன் ரூதர் கூட வெயிட் பண்ண வச்சுட்டு வில் ஜாக்ஸோட அல்லாஹ் ஹசன் அஃபரை ட்ரை பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கு. இல்ல சாட்னர்லாம் சொல்லவே இல்லை, அவரு வேற இருக்காரு. வேர்ல்டு கப் டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் கூட்டு வந்து ரன்னர் அப் ஆனாரு. அதனால அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேட்டிங் நல்லா பண்றாரு, பவுலிங்குமே நல்லா பண்றாரு. எனக்கு என்ன அப்படின்னா எந்த டீம் பார்க்கும்போது கொல்கத்தா இருக்குல்ல, அது வந்து அவங்க பேட்டிங் லைனை பாருங்களேன், ஓவர்சீஸ் ஸ்லாட் பிளேயர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்காங்க. ராமன் பவுல்ல ஆரம்பிச்சு டீம் சைஃபர்டு, ஃபின் ஆலன் 100 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்புட்றா இவ்வளவு பேர்த்த பிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேட்டிங் டெப்த் அவங்களுக்கு சூப்பராவே இருக்கு. பவுலிங் போனாதான் வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால வந்து நம்ம ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்க பவுலிங் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஓரளவு பத்திரானா ஃபார்ம்னா முடிஞ்சு, இல்லைன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி போனாங்க. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேட்டிங் வந்து அவங்க எப்படி இருக்கு, பவுலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் வந்து சூப்பரா தான் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரகுவன்சி வந்து நான் 50, 100 அடிக்கிறேன் இல்லைன்னா தான் நியூஸ் கிடையாது. டெய்லி அடிப்பேன், டெய்லி நியூஸ போடு அப்படின்ற லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா ரகுவன்சி விளையாண்டுட்டு இருந்தாரு. அது வைபவ் சூரியவன்சி அவர் விளையாண்டுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவரு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல ஜாயின் பண்ணிடுவாரு. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அவரும் ஜெய்ஸ்வாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிறுத்த முடியாது. அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவர் ரியான் பராக் இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஒருத்தர் வேற தூக்கிட்டு போயிருக்காங்க. அதனால வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங்குமே நல்லா இருக்கு. ஹிட்மேயர் வேற அவரும் விட்டு உரி உரின்னு உரிப்பாப்ல. ஜூரேல் வேற இருக்காப்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. எனக்கு ஓவராலா பார்த்த வரைக்கும் லைட்டா வீக்கா படுற டீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஜிடி மேல ஒரு கண்ணு இருக்கு. ஜிடி வந்து இந்த தடவை ஓரளவு விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. லக்னோ கூட ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆடம் மார்க்கம், மார்ஷ் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. இவர் வந்து ரிஷப் பண்ட் ஃபார்ம்ல இருந்துட்டாரு அப்படின்னா அவங்க டீம் வந்து செட்டில்ட் ஆயிரும். நிக்கோலஸ் புரான் வேற இருக்காரு, ஆயுஷ் படோனி, அப்துல் சமத். அதனால வந்து அவங்க பேட்டிங் வந்து சூப்பராவே இருக்கு. இல்ல சமிய வேற எடுத்திருக்காங்க. அதனால அந்த அவங்க டீம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ வந்து ஜிடி தான் பேட்டிங் லைனப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பட்லரும் வந்து ஃபார்ம்ல இல்ல, தலைவன் சுமன் கில்லும் ஃபார்ம்ல இல்ல, சாய் சுதர்சன் டெஸ்ட்ல பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஃபார்ம்ல திடீர்னு அவங்க தான் அடிச்சு போடுவாங்களோன்றது இருக்கு. இல்ல ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் இப்பயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஐபிஎல் ஃபைனல்ல பாருங்க. டாப் 4 போற டீம் வந்து என்ன பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் சொல்லல. ஆனா அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோல நிறைய வாட்டி பேசிட்டேன். பஞ்சாப் சன்ரைஸை பத்தியெல்லாம் நிறைய வாட்டி பேசிட்டேன். அதனால அவங்கள விடுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா டாப் 4 போற டீம் வந்து அப்சல்யூட்லி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் மும்பை வந்து கன்ஃபார்ம் உள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறமேட்டு பஞ்சாபுக்கும் சன்ரைசர்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மேபி ஆர்சிபி தரல என்னன்னு சொல்லிட்டு போன என்த்தோட அப்படியே வந்தாங்கன்னா இந்த டைம் வந்து வருவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 4 டீம் இருக்கு. ஒண்ணு மும்பை, சிஎஸ்கே கன்ஃபார்ம் இருக்குன்னு சொல்ல. ஃபேன்ஸ்க்காண்டி சொல்ல. நான் ஷெட்யூல் எல்லாத்தையும் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அதுக்கப்புறமேட்டு பஞ்சாப் சன்ரைசர்ஸ் இந்த தடவை வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. மத்த டீம் எல்லாம் என்னென்ன பொசிஷன் பிடிக்குது, என்ன மாரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டூ பேக் ஆர்சிபி கப் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. மும்பை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு விருது பேக் டூ ஃபார்ம்க்கு வந்து இந்த டைம் வந்து கப் அடிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டைம் கப் எங்களோடது தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒவ்வொரு ஃபேன்ஸ் அவங்க டீம் கப் அடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லுங்க. நீங்க டாப் 4 போற டீம் எந்த டீமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? யாரு கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.